வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன பசங்க ஏதோ கோவத்துல பேசுறாங்க. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, விடுங்க. கபிலன், வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். சரி வாங்க. பாத்து போமா. ஏங்க என்னங்க என் பொண்ணு புனிதாவுக்காங்க இந்த நிலைமை? ஏன் தம்பிங்கன்னு எப்படி உயிரை விடுவா? அவளை போய் இப்படி என்ன பேச்சு பேசுறாங்க பாத்தீங்களா? ஏண்டா, நீ புனிதா மேல எவ்வளவு உயிரா இருப்ப? புனிதாவை இவன் இவ்வளவு பேசுறானே, நீயும் அவளுக்கு ஆதரவா எதுவுமே பேசலையடா. என்னங்க சும்மா சொல்லக்கூடாது அமுதா. 2 பால் பாக்கெட்டை வச்சு இவ்ளோ பெரிய விஷயத்த ஒன்னால மட்டும்தான் பண்ண முடியும். அமுதாவோட பிளானிங் சொல்லும்போது சாதாரணமா தான் இருக்கும், ஆனா அது நடந்தா வேற லெவல்ல இருக்கும். என்ன பண்ணி என்ன மாமா பிரயோஜனம்? அத்தையும் மாமாவும் புனிதாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அத பாக்கும்போது கடுப்பா இருக்கு. அவங்க எப்பவுமே அப்படிதான் அமுதா. புனிதாவை தாண்டி அவங்களால வேற எதையுமே யோசிக்க முடியாது. புனிதா அவங்கள அப்படி மாத்தி வச்சிருக்கா. ஏன் அமுதா, புனிதாக்காவை வேலை வாங்கி அதுல ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அக்கா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுல இருந்து இனிமே அதுவும் முடியாதுல்ல. இப்ப என்ன பண்ண போற? யோசிப்போம் யாழ்னி. புனிதா வேலை செய்ய வேண்டாம் தானே பண்றாங்க. அத்தையும் மாமாவும் என்னையும் தேவனாக்காவையும் தனித்தனியா சமைக்க சொன்னாங்க. இனி அதை வச்சுதான் ஏதாவது பிளான் பண்ணணும். இதுல பிளான் பண்ண என்ன இருக்கு அமுதா? ஏதாவது பிளான் பண்ணி புனிதாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அதை வேணா யோசிக்கலாம். புனிதாக்கு ஏதாவது ஒண்ணுனா, உங்க யாருக்கும் சொத்து கிடையாதுன்னு மாமா சொன்னதை கேட்டீங்கல்ல? சொத்துல பங்கிலன்னு அவர் என்ன சொல்றது? இனி அப்பா மட்டும் அப்படி சொல்லட்டும், கோர்ட்ல போய் கேஸ் போட்டுற வேண்டியதான். கோர்ட்ல கேஸ் போட்டா உங்களுக்கு உடனே நியாயம் கிடைக்குமா? நீங்க வேற மாமா, நம்மளோட டைம் வேஸ்ட். அத்தையும் மாமாவையும் நாம இப்படி டீல் பண்ணவே கூடாது. வேற என்ன பண்ண சொல்ற அமுதா? என்ன சொன்னா அத்தையும் மாமாவும் கேட்பாங்களோ அத அவங்கள கேட்க வைக்கணும். அப்படி இல்லையா, அவங்களாவே புனிதா இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பணும். நீ சொல்ற ரெண்டுமே நடக்கிறதுக்கு ரொம்ப கம்மி. அப்படியே சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்றேன், சரியா இருக்கான்னு பாருங்க. நமக்கு சொத்தும் வேணும், அதே நேரம் புனிதா இந்த வீட்டை விட்டு போகணும். அப்போ ஒரு பக்கம் தெய்வானாக்காவை தூண்டி விட்டு புனிதாவுக்கு பிரஷர் கொடுக்கணும். தெய்வானாக்காக்காக சரவண மாமா பேசும்போது அத்தை புனிதாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்படி புனிதாவுக்கு கொடுக்கிற பிரஷரை பார்த்து அத்தையும் மாமாவும் அவங்க பொண்ணுக்காக துடிக்கணும். இன்னொரு பக்கம் சொத்து விஷயத்த சொல்லி சொல்லி என் அண்ணனை கோவப்படுத்தணும். அவரோட தன்மானத்தை சீனா போதும், அந்த இடத்துல ஒரு நாளும் என் அண்ணன் இருக்க மாட்டார். சோ நமக்கு 2 வழி இருக்கு. இதுல எது பண்ணாலும் நாம நினைச்சது நடக்கும். என்ன சொல்றீங்க? நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு அமுதா, ஆனா ஒர்க் அவுட் ஆகுமா? இது வரைக்கும் அமுதா போட்ட பிளான் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகாம இருந்திருக்கா மாமா? சரிதான், நாங்க என்ன செய்யணும்னு சொல்லு, அதை நாங்க செய்யறோம். எப்படியோ புனிதா அந்த வீட்டை விட்டு போனா போதும்னு இருக்கு. நாம கொடுக்கிற பிரஷர்ல புனிதா வீட்டை விட்டு போவான். நான் போக வைப்பேன், பாத்துக்கிட்டே இருங்க.
கபிலன், ம், இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நடந்துட்டு இருக்க போறீங்க? என்னைக்கு அமுதாவை மணிகண்டன் கல்யாணம் பண்ணானோ அன்னில இருந்துதான் மணிகண்டன் ரொம்ப ஓவரா போற மாதிரி இருக்கு. கபிலன், மணிகண்டன் எப்பவுமே இப்படிதான் பேசுவான். ஆனா அவன் பேசுறது எதுவும் சரியில்லை. அவன் பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதுவும் கொஞ்ச நாளா அவன் யாரையுமே மரியாதை இல்லாம தான் பேசிட்டு இருக்கான். அதே டவுட்டு தான் எனக்கும் இருக்கு புனிதா. நம்மளை அவமானப்படுத்தணும்னே மணிகண்டன் பிளான் பண்ணி அமுதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானோன்னு எனக்கு தோணுது. அவன் நடந்துக்கிறதும் அமுதா கிட்ட அவன் பேசுறதும் எனக்கு அப்படிதான் தோணுது புனிதா. நீங்க சொல்றதும் சரிதான் கபிலன். நமக்காக அமுதா எப்ப என்ன பேச வந்தாலும் அவளை உடனே அவன் ஏதாவது சொல்லி வாயை அடக்கிடுறான். அவன் யார் சொன்னாதான் அடங்குமான்னு தெரியலையே. நாம இந்த சொத்துக்காகவா இங்க இருக்கோம்? கபிலன், உள்ள வரலாமா? வாங்க வல்லவன். புனிதா, இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல மாமா. மாமா, என்ன மாமா ஏதோ கையில வச்சிருக்கீங்களே, என்ன அது? இத நல்லா பாரு புனிதா. இது என்னன்னு தெரியுதா? நம்ம தினமும் வாங்குற பசும்பாலோட கவர் தானே? அதேதான் புனிதா. ஆனா இது எங்க இருந்துச்சு தெரியுமா? என்ன கேள்வி இது மாமா? கிச்சன்ல தான் இருந்திருக்கும். அதுதான் இல்ல புனிதா. இந்த பால் கவரை பாலோட நம்ம வீட்டு பின்வாசல் வழியா யாரோ தூக்கி போட்டிருக்காங்க புனிதா. அதுல இருந்த பால்லாம் ரோட்ல சிந்தி கிடந்ததை பார்த்துட்டு தான் இதை உங்ககிட்ட காட்டலான்னு எடுத்துட்டு வந்தேன். இன்னொன்னு தெரியுமா? இந்த பாலை காணும் தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல சண்டே வந்துச்சு. அதை கொடுங்க வல்லவன். இந்தாங்க. புனிதா, இதானா? ஆமா, இந்த கவர் தான் மாமா. இத அவங்க யூஸ் பண்ணிட்டு கூட கீழே தூக்கி போட்டிருப்பாங்கல்ல. இது யூஸ் பண்ண கவர் இல்ல புனிதா. இது பாலோட இருந்ததை நான் பார்த்தேன். இங்க பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. அப்போ உங்களை வச்சு பிரச்சனை பண்ணணும்னே இது நடந்திருக்கு. கபிலன், இதெல்லாம் தெரியாம கூட நடந்திருக்கலாம்ல. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டப்போ ஒண்ணு மட்டும் புரியுது. இது தெரியாம நடந்தது இல்ல புனிதா. நாம இங்க இருக்கிறது யாருக்கோ பிடிக்கல. அதனாலதான் இப்படி சீப்பா சின்ன குழந்தைக்கு கொடுக்கிற பாலை வச்சு இப்படி ஒரு சீப்பான காரியத்தை பண்ணிருக்காங்க. கபிலன், கரெக்டா சொன்னீங்க. இது நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம நடந்திருக்கலாம்ல. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம நடக்க வாய்ப்பே இல்லை. உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைச்சுதான் இதை யாரோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கணுமா புனிதா?